கிறிஸ்துமஸ் பரிசும் கருணையும். ஒரு சிறிய நகரத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அவர்களுக்கு சாரா மற்றும் டேவிட் என்று 2 குழந்தைகள் இருந்தனர். கிறிஸ்துமஸ் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் மற்ற குழந்தைகள் எல்லோரும் புதிய பொம்மைகள், அழகான உடைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, சாராவுக்கும் டேவிட்டுக்கும் இந்த முறை கிறிஸ்துமஸ் பரிசுகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. ஏனென்றால் அவர்களின் பெற்றோரிடம் அந்த அளவுக்கு பணம் இல்லை. கிறிஸ்துமஸ் நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாலை நேரத்தில் பனி மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. சாரா தன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். தெரு விளக்குகள் அழகாக மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் அவளது மனதில் ஒரு கணம் அவளுக்கு ஒரு புதிய பொம்மை வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதே சமயத்தில் டேவிட்டும் ஒரு மர ரயில் வண்டி வேண்டுமென்று ஆசைப்பட்டான். அன்று இரவு கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார் என்ற நம்பிக்கையுடன் படுக்கச் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற கவலை அவர்களது மனதில் இருந்தது. அடுத்த நாள் காலை அவர்கள் எழுந்து பார்த்தபோது கிறிஸ்துமஸ் மரத்தின் கீழ் எந்த பரிசும் இல்லை. சாரா ஏமாற்றமடைந்தாலும் டேவிட்டை பார்த்தபோது அவனது கண்களில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை பார்த்ததும் அவளுக்கு அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது. அந்த சமயத்தில் அவர்களின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது ஒரு வயதான பெண்மணி நின்றிருந்தார். அவர் சாராவுக்கும் டேவிட்டுக்கும் சில பழைய அழகான பொம்மைகளையும் அவர்களுக்கு போதுமான இனிப்புகளையும் கொண்டு வந்திருந்தார். இது உங்களுக்கான கிறிஸ்துமஸ் பரிசு குழந்தைகளே என்று புன்னகையுடன் கூறினார். சாராவுக்கும் டேவிட்டுக்கும் அது ஒரு மறக்க முடியாத கிறிஸ்துமஸ் ஆனது. அன்று அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் விலை உயர்ந்த பரிசுகளை விடவும் அன்பும் கருணையும் தான் உண்மையான கிறிஸ்துமஸ் உணர்வு. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து அன்பை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் பண்டிகைகள் முழுமையடைகின்றனர். இந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உண்மையான கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி என்பது பொருட்கள் வழங்குவதில் இல்லை, மாறாக அன்பையும் கருணையும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையையும் கொண்டாடுவதில் தான் உள்ளது. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற ஒரு கதையோடு வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.